ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 25/3/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மகாவீரர்கள், அதனால் மாயின் புயலுக்கு பயப்படக்கூடாது. ஒரு பாபாவை தவிர வேறு எதுக்கும் கவலைப்படாமல் கண்டிப்பாக தூய்மையாகணும். இல்லை அஞ்சுவதும் அடிப்பணிவதும் அல்லா ஒருவருக்கே அப்படின்வாங்க இல்லையா? ஸோ கடவுளை தவிர வேறு எதுக்குமே நம்ம பயப்படக்கூடாதுன்றார். ஸோ பயப்படக்கூடாதுன்னா கலியுக அர்த்தத்தில் போய் சண்டை போடுறது அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. குறிப்பாக விகாரத்தை வெல்வதற்கு பயப்படக்கூடாது இல்லையா? காமத்தை வெல்வதற்கு, கோபத்தை வெல்வதற்கு, பற்றை வெல்வதற்கு பயப்படக்கூடாது. ஸோ சமீபமாக சொன்னார், யார் கலியுக கவர்ச்சியில் மாயின் புயலில் கொஞ்சம் கூட ஈர்க்கப்படாமல் இருக்கிறாங்களோ அவங்க தான் மகாவீரர் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால் நான் மகாவீரன் அப்படிங்கிறது சூப்பரான சுவமானம் இல்லை, மாஸ்டர் சர்வசக்திவான், ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். கேள்வி, குழந்தைங்களுக்கு சரி, அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று முரளியில் அவ்யக்தேஸ்வரம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன பாபா சொல்லியிருப்பார் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், லௌகீக விஷயமே கூட, அந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட நாம் கேட்டு சரி பண்ணிவிட்டு பண்ணுறோன்னா தைரியமாக பண்ணுவோம், நிச்சய புத்தியோடு பயப்பட மாட்டோம், இது வேறு தப்பாயிடுமோ அப்படிலாம். ஏன்னா கண்டிப்பாக தெரிந்த ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி அனைத்தும் தெரிந்தவர் பாபா தான் இல்லை? ஸோ ரெண்டு ரூபத்தில் பாப் தாதாவும் இருக்கிறார், அதாவது பாபா தாதா ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடியும் இது கரெக்டு தானா அப்படின்னு பாப் தாதா கிட்ட கேளுங்க. கேட்குறதுன்னா என்ன அர்த்தம்? மனசுனால் சரி பார்க்குறது. நமக்கு தெரியும் இல்லையா முரளியில் பாபா என்னென்ன சொல்கிறாருன்ட்டு. ஸோ அப்படித்தான் நான் பண்ணுறேன்னா, இதை நான் பண்ணலாமா, இதை பண்ணுறதுனால அது யாருக்காவது துக்கம் வருமா, அதெல்லாம் பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா திருப்பி துக்கம் கொடுக்கறது கலியுகத்து சமஸ்காரம் இல்லை, அந்த பழைய சமஸ்காரத்தை அழிக்கணும். ஆனால் அதை சகிச்சிக்கிறது இருக்குது இல்லையா, அதை பற்றி சமீபமாக என்ன சொன்னார் பாபா, இப்போ நீங்கள் சகிச்சிக்கிறது பல ஜென்மத்துக்கு உங்களுக்கு சகிப்புத்தன்மை சக்தியை அதிகரிக்குது. இப்போ சகிச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? அந்த சகிப்புத்தன்மை அதிகமாகுது. ஏன்னா இப்போ சகிப்புத்தன்மை எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பல ஜென்மங்களுக்கு நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க. இல்லைன்னா எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ இதுதான் பாபாவுடைய வழிதானா அப்படின்னு சரி பார்த்து அப்புறம் ஓகே பாபா சொல்லிட்டார் கரெக்ட், இதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நிச்சய புத்தியோட பயம் இல்லாமல், குற்ற மனப்பான்மை இல்லாமல் ஜாலியாக பண்ணுவீங்க. ஸோ இதுதான் நேற்று அவ்யக்தேஸ்வரா. சரி, இன்றைக்கி கேள்வி, குழந்தைங்க கிட்ட எந்த ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா ரொம்ப உயர்ந்த பதவி அடைய முடியும்? என்ன தைரியம் வேணும்? ஸ்ரீமத் படி நடந்து தூய்மை ஆகிறதுக்கு தைரியம் வேணும். அது இருந்தால் உயர்ந்த பதவியை அடைய முடியும். எவ்வளவு தான் கலகம் குழப்பம் வரட்டும், கொடுமைகளை பொறுத்துக்க வேண்டியதாக இருக்கட்டும், ஆனாலும் பாபா தூய்மை ஆகிறதுக்காக கொடுத்துருக்கிறாரு பாருங்க உயர்ந்த வழி, அப்படித்தான் நான் நடப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். இல்லை உயிரே போனாலும் தூய்மையை இழக்க மாட்டேன் இல்லை, அதுக்காக பிரச்சனை வரலாம், கணவன் பிரச்சனை பண்ணலாம், சில இடத்துல மனைவி பிரச்சனை பண்ணலாம், என்னென்னமோ ஆகும், தூய்மையாக தான் இருப்பேன். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குத்தான் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ இதில் தைரியம், இதில் சகிச்சுட்டு போகிறதுன்ட்டு போய் விகாரத்தில் விழுறது கிடையாது. ஏன்னா ஞானத்தை தப்பாகவும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி கிடையாது. இங்கே மெயின் உயிர் சுவாசமே தூய்மை தான். இங்கே தூய்மை ஆகிறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா உயர்ந்த என்ன பிரச்சனை என்ன தடை வேணாலும் வரட்டும், தூய்மையை விட மாட்டேன் இல்லை. பாபா சொல்லுவார், ஏழை குழந்தைங்க ஈஸியாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டை விட்டே துரத்துறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், நீ தூய்மையாக இருந்தால் வீட்டிலே இருக்க தேவை, போவில்லை அப்படின்னா
4 வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி கூட அவங்க புழைச்சிக்குவாங்க. பட் பணக்காரங்களுக்கு அதை பண்ண மாட்டாங்க இல்லை. அதை சுகமாகவே இருந்த பழக்கம் இருந்ததுனால அதுக்கு பதில் தூய்மை இழந்துருவாங்க. ஸோ அதனால் பதவியை இழந்துடுவீங்கன்றார். அப்போ எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது இதில்ன்னு பாருங்கள். ஸோ அதனால தான் பைபிளில் கூட ஏழை, அதாவது அந்த துணி தைக்கிற ஊசியோடைய காதுக்குள்ளே ஒட்டகத்தை கூட நுழைக்கலாம், ஆனால் பணக்காரன் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்கிறது இந்த காரணத்துக்காக தான். ஏன்னா ஒன்று பணத்தின் மீது பற்று போதை இருக்கும், அப்போ பாபாவை நினைக்க மாட்டாங்க. அடுத்து தூய்மையாக இருக்கிறதுக்காக அந்த அளவுக்கு அனைத்தையும் இழக்கிறதுக்கு அவங்க தயாராக இருக்க மாட்டாங்க. சரி, ஸோ எந்த விஷயத்திலையும் பயப்படக்கூடாது. என்ன வேணாலும் நடக்கட்டும், எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே முந்தைய கல்பத்தில் நடந்தது தான், நான் ஜெயித்தது தான், எல்லாமே எனக்கு சாதகமாக தான் வந்திருக்குது அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ செம பவர்ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நாடகம் எதுவும் புதிதல்ல, இதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான பாயிண்ட். கேட்குறதுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் அதை அந்த பிரச்சனை வரும்போது அதை அப்ளை பண்ணும் பொழுது தான் அதோடைய பவர் உங்களுக்கு தெரியும். பாடல்: கள்ளங்கபடமற்ற தன்மையினால் பாபா தனிப்பட்டவர். அவரை மாதிரி கள்ளங்கபடமற்றவர் உலகத்தில் யாருமே கிடையாது இல்லையா? உலக மகா ரகசியத்தை சொல்கிறார், உலகத்தையே பிடிக்கக்கூடிய ரகசியத்தை சொல்கிறார். இதனால் அவருக்கு எந்த விதத்துலேயும் லாபம் கிடையாது. அவரை நிந்தனை தான் பண்ணுறாங்க, அந்த நிந்தனை செய்தவர்களுக்கு தான் சொல்கிறார். இந்த மாதிரி கள்ளங்கபடமற்றவர் உலகத்தில் யாராவது இருப்பாங்களா? ஓம் சாந்தி. அந்த மாதிரி நாமளும் ஆகணும். அப்போ தான் அவருடைய குழந்தைன்னு நாம் நிரூபிக்கிறோம். இது உண்மையிலே பக்தி மார்க்கத்தினர் உருவாக்கின பாட்டு. ஞான மார்க்கத்தில் நீங்கள் பாட்டு பாட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஏன்னா நமக்கு எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கணும், அதுக்கு தான் இருக்கிறோம். அதனால் பக்தி மார்க்கத்துடைய பழக்க வழக்கங்கள்லாம் இங்கே வர முடியாது இல்லையா? இங்கே பாட்டு பாடுறதெல்லாம் டைமை வீணாக்குறீங்க, அவ்வளோதான். அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? டைமை வீணாக்குறீங்க இல்லையா? நிறைய பேர் பாபா குழந்தைங்களுக்கு பாட்டு பார்க்குறதா ரொம்ப பிடிச்சிருக்குது. அது நிறைய பேர் அந்த மாதிரி இப்போ ஏஐ வச்சு பாட்டுட்டு அது பக்தி மார்க்கம் அது ஆக்சுவலாக இல்லையா? அது யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் நேரம் வேஸ்ட். சரி, அதான் பாபா சொல்கிறார். பக்தி அதை பார்த்ததுனால அஞ்ஞானி யாராவது பாபா குழந்தை ஆகிடுவாங்களா? பாபா குழந்தைங்களே பக்தி பக்கம் அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் பக்தி மார்க்கத்தின் பழக்கங்கள் இங்கே கிடையாது. குழந்தைங்க அதே மாதிரி கவிதையெல்லாம் எழுதுகிறாங்க, அது மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக. ஸோ அது கூட அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிய வச்சா தான் அவங்களுக்கு புரியும், இல்லைன்னா அதுவும் புரியாது. அதுக்கு எதுக்கு கவிதை எழுதணும்? ஜென்ரலாகவே கவிதை புரியாது இல்லையா? அப்போ பாபா ஞானத்தை எளிமையாக நம்ம மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்ல. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கிடச்சிருக்கிறார் அப்படின்னா குஷியோடைய அளவு அதிகரிக்கணும். ஸோ ஏன் பாட்டு கேட்குறாங்க? ஜாலியாக இருக்குது இல்லையா? இளையராஜா மியூசிக்கு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு இசையாக கேட்கும்போது ஜாலியாக இருக்குது. பாபா சொல்கிறாரு, கடவுள் கிடச்சிருக்கிறாரு, அந்த ஜாலியை விட அந்த ஜாலி நல்லா இருக்குதா? ஸோ அதான் விஷயம். அதுதான் இப்போ அது கலியுகத்துடைய சந்தோஷம் இல்லை? இசையில் வர்ற சந்தோஷம் நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்கனாலே, நம்ம விரக்தியாக இருக்கிறனால தான் அந்த சந்தோஷத்துக்கு நம்ம அடிமையாக இருக்கிறோம். அப்போ அந்த விரக்தி தன்மையை நீக்கிறதுக்கு தான் பாபா என்னை நினைவு செய்ய செய்ய குஷியாகன்றார் இல்லையா? கடவுள் கிடச்சிருக்கிறாருன்னா குஷியோடைய அளவு அதிகரிக்க வேண்டாம்? இதை தவிர நமக்கு எதுவுமே பிடிக்காது. அதுதான் ஆஞ்சநேயர் அந்த ஒரு முத்து மாலையை கொடுக்கும்போது தூக்கி கிடச்சிறாரு. இதில் என் பிரபு கிடையாது, இது எனக்கு எதுக்கு? எப்படி அந்த வைரமாலை கிடைத்தற்கரிய வைரமாலைன்னு சொல்லி விபீஷ்ணர் கொடுப்பார். என்னுடைய பிரபுவை ஞாபகப்படுத்தாத எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி கிடச்சிறார். ஸோ பாபா 84 பிறவி சக்கரத்தின் ஞானத்தை சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஒன்று பாபா கிடச்சிருக்கிறாரு, சந்தோஷம். இன்னொன்று நம்மளுடைய 84 பிறவி ரகசியம் தெரிஞ்சிருக்குது. நாம் இப்போ
ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரி ஆகி இருக்கிறோம் அப்படின்ற மகிழ்ச்சி அடையணும் இல்லையா. என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டேன், அதை புத்தியில் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மகிழ்ச்சி அடையணும். சுற்றும் போதே சந்தோஷம் கிடைக்கும். ஸோ இதை விட்டுட்டு மற்றதில் சந்தோஷத்தை தேடுறது எப்படி கலியுகத்தில் சீரியல் பார்த்தா சந்தோஷம், தண்ணி அடித்தா சந்தோஷம், அந்த மாதிரி ஆகிடும். பாபா கிட்ட இருந்து விஷ்ணுபுரி நாஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் யாருக்கு நிச்சய புத்தி இருக்குதோ அவங்க தான் வெற்றி அடைவாங்க. இதில் நிச்சய புத்தி உடையவர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அவங்க சந்தோஷத்துக்கு வேறு எதையும் தேட தேவையில்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். யாருக்கு நிச்சயம் ஏற்படுதோ அவங்க கண்டிப்பாக சத்தியகத்துக்கு வருவாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு எப்போவுமே குஷி இருக்கணும். அதான் நம்ம அந்த குஷி மலர்ந்த முகத்தின் மூலமாக நம்ம பாபா வெளிப்படுத்தணும். ஸோ பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. நிராகார சிவத்தந்தை எப்போ இவருக்குள்ளே பிரவேசித்தாரோ அப்போதிலிருந்து கூச்சல், குழப்பம், கலகம் எல்லாமே நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ குழந்தைங்க வளர்ந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணாமல் எப்படி காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாபா தூய்மையாக இருக்க சொல்கிறாருன்னும் போது கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரதான் செய்யும் இல்லையா. மனிதர்கள் அதுவும் அந்த காலத்தில் ரொம்ப மனிதர்கள் கீதையை ஏதோ படிக்கிறாங்க, ஆனால் எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம இப்படி தானே இருக்குது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டுருவாங்க. அதிகமாக பாபாவுக்கு, அதாவது பிரம்மா பாபாவுக்கு கீதை படிக்கிற பயிற்சி இருந்தது. ஒரு நாள் கூட கீதை படிக்கிறத அவர் தவற விடலையா. அந்த சமஸ்காரம் தான் இங்கே அப்படியே முரளிக்கு வருது. அதாவது இந்த நமக்கு இப்போ இருக்கிற நிறைய சமஸ்காரம் கலியுகத்திலே நமக்கு இருக்கும், விசேஷமாக இருக்கும். அது இங்கே உதவும். கீதையுடைய பகவான் சிவன்னு தெரிந்த பிறகு நாம் உலகத்துக்கே எஜமானராக போகிறோன்ற போதை ஏறிடுச்சு பிரம்மா பாபாவுக்கு. அவ்வளோதான், அந்த கீதையை விட்டுட்டார். உண்மையான கீதையின் பகவான் சிவபாபாவை பிடிச்சிட்டார் இல்லையா. உலகத்துக்கே எஜமானராக போகிறோம், எவ்வளோ பெரிய போதை இது. சிவபகவானுடைய மகா வாக்கியம். பிறகு ஒரு பக்கம் இந்த போதை இருந்தாலும் இந்த போதையை கெடுக்கிற மாதிரி தூய்மைக்காக பெரிய அடிதடியெல்லாம் நடந்தது. அப்போ இதில் தைரியம் வேணும் தூய்மையாக இருக்கிறதுக்கு இல்லை. அவங்கவுங்க வழியை அவங்கவுங்க தான் பயணிக்கணும் இல்லையா. பாபா சொல்லிட்டார், உயிரே பண்ணல நீ தூய்மை இழக்கக்கூடாதுன்ட்டு. இல்லை என்ன இப்படி சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணிக்கோந்தான் தான் சொல்லுவார். அது பாபா சொல்லியிருக்காரு. ஏன்னா நீ முடிவு பண்ணிட்ட, நீ தடுமாறுற, நிச்சய புத்தி இல்லை. ஒரு தடவை சொல்லிட்டார் இல்லை, அதை பிடிச்சிக்கணும்ல. அதுக்கு தான் பாபா சொல், இதில் தைரியம் வேணும். அப்படி அடிதடி வந்தால் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு பாபா இங்கே சொல்லலை. ஸோ நீங்கள் மகாவீரர்கள் இல்லையா, மகாவீராங்கனைகள். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு பாபாவை தவிர வேறு எதை பற்றியும் கவலை கிடையாது. ஸோ ஒரு குடும்பத்துக்கு ஆண் ஒரு படைப்பவன். முதல்ல மனைவியை தத்தெடுத்து படைக்கிறான், அப்புறம் அவன் மூலமாக குழந்தையை படைக்கிறான். அப்போ அந்த படைப்பவனே தூய்மையாகிறான் அப்படின்னா அவனுடைய படைப்பையும் தூய்மையாக்குவான் இல்லையா. மனைவியும் தூய்மையாக்குவான், குழந்தையும் தூய்மையாக்குவான். ஸோ இதில் தான் சண்டை வருது. பெரிய பெரிய வீட்டை விட்டுட்டெல்லாம் வந்துட்டாங்க குழந்தைங்க நிறைய பேர் பாபாட்ட. எதை பற்றியும் அவங்க கவலைப்படலை. ஸோ யாரோட அதிர்ஷ்டத்தில் இல்லையோ அவங்க எப்படி இதை புரிஞ்சுக்குவாங்க இல்லையா. அவங்களுக்கு நம்ம புரிய வைக்க முடியாது, அதான் விஷயம். எடுத்து புரிய வைக்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு போது எப்படி புரிய வைக்க முடியும். அதனால் அவங்க கூட பேசி பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை பண்ண விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ பாபா சொல்கிறார், நான் சொல்லிட்டேன் தூய்மையாக இருந்தால் உயர்ந்த பதவின்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்கள் இஷ்டன்ட்டு. இருந்தால் உயர்ந்த பதவி. ஏன்னா தூய்மையாக இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு தைரியம் இருக்கணும் இல்லையா.
ஸோ அதாவது பிரச்சனை மீறி தூய்மையாக இருக்கணுன்றதுக்கு தைரியம் வேணும். ஆனால் இங்கே ஜென்ரலாகவே ஐயோ கல்யாணம் பண்ணாமல் எப்படி ஒரு பொண்ணு தனியாக இருக்கிறது, கல்யாணம் பண்ணாமல் எப்படி ஒரு பையன் தனியாக இருக்கிறது, இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது. ஸோ பாபாவுக்கு முன்னாடி எவ்வளவு கலகம் நடந்தது. பிரம்மா பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா முன்னாடி தானே நடந்தது. பிரம்மா பாபா எப்பயாச்சும் துன்பப்பட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை செம சூப்பர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவர் புலம்பி பார்த்துருக்கிறீங்களா? அமெரிக்கா வரை நியூஸ் பேப்பரில் பாபா பேரை நிந்தனை பண்ணி வந்துச்சு நியூஸ். எதுவும் புதுசு கிடையாது. இது கல்பத்துக்கு முன் போலவே நடக்குது. இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு ஞான பாயிண்ட் இருக்கும். அந்த ஞான பாயிண்ட்டை நல்லா தாரணை பண்ணுறதுக்கு தான் அந்த பிரச்சனை நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் உங்களுக்கு வர்றது, அதான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தங்க திட்டுறாங்கன்னா அதை சகிச்சுக்கிற குணம் தாரணை ஆகிறதுக்காக அது வருது, அந்த நிந்தனை வருது. ஸோ கல்பத்துக்கு முன்னாடி மாதிரியே தானே நடக்குது. இதுக்கு எதுக்கு கவலைப்படணும்? இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? சூப்பராக சொல்கிறாரு இல்லையா பாபா. இல்லை முன்னாடி நடந்தது தானே நடக்குது. ஜெயிச்சு நான் நாராயணன் ஆயிட்டேன்ல, பயப்படாமல் இருக்கணும், அவ்வளோதான். நடந்ததே நடக்குது, கம்முன்னு இருக்க வேண்டியதுதான். இது பயங்கர பவர்ஃபுல்லானது. நடந்ததே தானே நடக்குது, ஒன்றும் ஆகிடாது, நடந்தது தான் நடக்குது. நமக்கு நம்ம அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையணும், நம்ம படைப்பை காக்கணும். எல்லா படைப்புகளும் இப்போ தூய்மையற்றதாக தான் இருக்குதுன்னு பாபாவுக்கு தெரியுது. நான் தான் அனைவரையும் தூய்மையாக்கணும். பாபாவைத்தான் எல்லோரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்னு சொல்கிறாங்க, விடுவிப்பவரே வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு கருணை வருது, இரக்க மனமுடையவர் இல்லையா? அதனால தான் இந்த வழியை சொல்கிறார், இந்த படைப்புகளை காப்பாற்றுறார். இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் அதை புரிஞ்சுக்குவாங்க. வந்திருக்கிறது கடவுள் நம்ம நன்மைக்கு தான் சொல்கிறார், இதை ஃபாலோ பண்ணுறதுல தான் நமக்கு நல்லது இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. என்ன இது பாபா வந்தப்புறம் தான் இவ்வளோ கஷ்டம், அது வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். குழந்தைகளே, எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாதீங்க. திரும்ப திரும்ப முரளி ஃபுல்லாக இதான் சொல்கிறார், எந்த ஒரு விஷயத்திலும் பயப்படாதீங்க. பயந்தீங்கன்னா அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய முடியாது இல்லையா? இங்கே தைரியம்தான், தைரியத்தோட ஒரு அடி எடுத்து வைங்க, உதவி 100 மடங்கு கிடைக்கும்ன்றார். பயந்தீங்கன்னா அந்த பதவி குறையும்ன்றார். எந்த அளவுக்கு பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பதவி குறையும் இல்லையா? உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நாராயணன் ஆக போகிறேன், அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதனால தான் இந்து மதத்தில் இறந்த டான்ஸ் ஆடுறாங்க. தாய்மார்களுக்குத்தான் கொடுமைகள் நடக்குது. ஸோ திரௌபதி துகிலுறிந்ததெல்லாம் இதோடைய அடையாளம்தான். பாபா 21 பிறவிக்கு துகிலுரிப்பதிலிருந்து நம்மளை காப்பாற்றுறார். ஆனால் உலகத்திற்கு இந்த விஷயம் தெரியல. அங்கே திரௌபதி துகிலுரிகிற காட்சியை பார்க்கும்போது அப்படியே பரிதாபமாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவங்க மனைவி தூய்மையாக இருக்கணும்னு சொன்னால் அடிப்பாங்க. அவங்க தான் இந்த துச்சாதனன்னு பாவம் அவங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் இந்த உலகமும் தூய்மையற்ற தமப்பிரதான பழைய உலகமாக ஆகத்தான் வேண்டி இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே புதுசுலேருந்து பழசு ஆகத்தானே செய்யும், அப்படியே இருக்காது இல்லையா? ஸோ இப்போ பழைய வீட்டை விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஏன்னா புது வீடு நமக்காக பாபா கட்டிகிட்டு இருக்கிறார். புது உலகம் சத்தியுகம் தான் இந்த புது வீடு. இது பழைய உலகம், இதை விட்டுட்டு போகிற டைம் வந்துடுச்சு. அதனால் புத்தினால் இதை விட்டுடுறோம். ஏன்னா எப்பவும் கலியுகமாகவே இருக்க முடியாது. இது நாடக சக்கரம் இல்லையா, சுத்தணும் இல்லையா, சுகமான உலகம் வரப்போகுது. அந்த போதையில் இருக்கணும் இல்லையா? புத்தினால் கலியுகத்தில் இருந்து இறந்தாச்சு, சத்தியுகத்தில் பிறந்தாச்சு, அப்படி புரிஞ்சுக்கணும். புத்தினால் சத்தியுகத்தில் பிறந்தாச்சு.
தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் மறுபடியும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. மீண்டும் உங்களுக்கு அதுக்காகத்தான் கீதா ஞானத்தை சொல்கிறேன், உங்களை தேவதைகளாக மாற்றுறதுக்காக. இந்த ராவண ராஜ்யத்தில் தான் துக்கம் இருக்குது. மனிதர்களுக்கு ராமராஜ்யம்னா என்னன்னு கூட தெரியல இல்லையா? நாங்கள் ராமராஜ்யத்தை உருவாக்குறோன்றாங்க, என்னன்னு தெரியாமல். நான் சொர்க்கத்தை, அதாவது ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா அவர் தான் ஸ்தாபனை பண்ண முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் அநேக முறை ராஜ்யத்தை அடைஞ்சும் இருக்கிறீங்க, இழந்தும் இருக்கிறீங்க. இப்போ இது உங்கள் எல்லாருடைய புத்தியிலும் இருக்குது. 21 பிறவிகள் நாம் சத்தியுகத்தில் இருக்கிறோம். அதை தான் 21 தலைமுறைன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் சொன்னதை கேட்டால் 21 தலைமுறைக்கு உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும்னு பைபிளில் கூட இருக்கும். அங்கே வயது முதிர்ந்த நிலை அடைந்த பிறகு தான் சரீரத்தை விடுவாங்களே தவிர நடுவிலெல்லாம் மரணம் ஏற்படாது ஒருபோதும் சத்தியுகத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு முக்காலத்தை பற்றிய ஞானம் தெரிஞ்சிடுச்சு. திரிகாலதரிசி ஆகிட்டீங்க. திரிகாலதரிசினாலே முக்கால ஞானத்தை அறிந்தவர். சிவபாபா யார் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தெரியும். நிறைய சிவனுடைய கோயிலை உருவாக்கி இருக்கிறாங்க. மூர்த்தியை வீட்டில் கூட வச்சுக்கலாம் தானே, சிவலிங்கம் வீட்டிலே வச்சு பூஜை பண்ணலாம் தானே. எதுக்கு அவ்வளோ கோயில் கட்டுறாங்க, கோயில் கொலைன்னு அலையிறாங்க? என்ன பண்ணுறது? பக்தி மார்க்கமும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஸோ கிருஷ்ணருடைய சிலையோ அல்லது சிவலிங்கத்தையோ வீட்டில் கூட வச்சுக்கலாமே, ஒரே பொருள் தானே. அப்புறம் எதுக்கு இவ்வளோ தூரம் போய் வணங்கிட்டு வராங்க இல்லையா? கோயிலுக்கு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் போகிறது மட்டும் இல்லை, ஊர் விட்டு ஊர், ஏன் நாடு விட்டு நாடெல்லாம் போகிறாங்க. எத்தனை பேர் மலேசியா, சிங்கப்பூரில் இருந்து, இலங்கையில் இருந்தாலும் இந்தியாவுக்கு வருவாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. பாபா சொல்கிறார், அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறதுனால உங்களுக்கு கிருஷ்ணபுரி ஆஸ்தி கிடைக்குமா என்ன? நாம் பிறவி பிறவிகளாக பக்தி செஞ்சு வந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பல ஜென்மமாக என்ன நன்மை? எல்லாத்தையும் இழந்தது தான் மிச்சம். ராவண ராஜ்யத்தை பாருங்கள், எவ்வளோ பகட்டாக இருக்குது. இதெல்லாம் கடைசி நேரம் பகட்டு. அதுவும் இஸ்கான் குரூப்புக்காரங்க ஆடுவாங்க பாருங்கள், இன்னமும் சொர்க்கமே வந்துட்டா மாதிரி, ஏதோ சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரி அவங்க ஆடுவாங்க. அதை தான் பாபா சொல்கிறார், இது ராவண ராஜ்யத்துடைய பகட்டு, கடைசி நேர பகட்டு. ராமராஜ்யமும் சத்தியுகத்தில் தான் இருந்தது. ஸோ அங்கே தான் இந்த புஷ்ப விமானம்லாம் இருந்துச்சு. பிறகு அது மறைஞ்சிடுச்சு. உண்மையில் அந்த புஷ்ப விமானத்துடைய ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் தான் இப்போ இருக்கிற ஏரோப்ளேன்லாம். அதுக்கே மனிதர்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதான் சொல்கிறார், இதெல்லாம் இப்போ மறுபடியும் வர்றதை பார்க்குறோம். உண்மையிலே இப்போ இதை கற்றுக்கிறாங்க புஷ்ப விமானத்தை தயாரிக்கிறதுக்காக. ஸோ யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க அந்த சமஸ்காரத்தை அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே விமானத்தை உருவாக்குவாங்க. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய பொருள். இந்த அறிவியல் பிறகு உங்களுக்கு காரியத்துக்கு வரும் இல்லையா, அங்கே பயன்படும். ஸோ அதனால தான் சயின்டிஸ்ட் விங்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கறது. அவங்க வந்தால் தானே அங்கே உருவாக்க முடியும். அங்கே உங்களுக்கு இந்த அறிவியல் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும். இங்கே துக்கத்தை கொடுக்குது இல்லையா, ஏரோப்ளேன் வெடிக்கிறத பார்க்குறோம். இது இல்லாமல் ஏவுகணை இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே இருக்காது.
இப்போ இங்கே அறிவியல் வந்து துக்கத்துக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஏரோப்ளேன் வெடிச்சது இதெல்லாம் ஆச்சு. இப்போ ஏரோப்ளேனே போக முடியாத மாதிரிலாம் ஏர்போர்ட்டை பிளாக் பண்ணி வைக்கிறாங்க இந்த யுத்தத்தினால. ஷிப்பும் போக முடியல. அதான் நரகம். அங்கே இந்த மாதிரி எல்லை பிரச்சனை, பிரிவினை எதுவுமே இருக்காது. வெறும் சுகமே சுகம்தான். அறிவியலும் அங்கே சுகத்துக்காக மட்டுமே பயன்படும். இப்போ அந்த சுகதாமம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. அந்த புது உலகத்துக்காகத்தான் பாபா ராஜ்யத்தை ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறார். அப்படின்னா குழந்தைங்க எவ்வளோ மகா வீரர்களாக இருக்கணும். நீங்கள் யாரையும் கத்தி எடுத்துகிட்டு போய் சண்டை போட போகிறது கிடையாது. தூய்மையாக இருக்கிறதுக்கு தைரியம் வைங்க, அவ்வளோதான். அங்கே ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ உயிரை விடுறாங்க. இப்போ ஈரான் போரில் பார்க்கல, அவ்வளோ அனாவசியமாக இறந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் எதையுமே அவங்க அடைய போகிறதில்ல. நாம் உலக ராஜ்யத்தையே அடையிறோன்னா எவ்வளோ தைரியம் இருக்கணும். பகவான் வந்திருக்கிறாரு அப்படின்னு பாவம் உலகத்தில் யாருக்குமே தெரியல. குடும்ப விவகாரத்தில் இருந்துக்கிட்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக இருக்கணும். இதில் பயப்படுறதுக்கான விஷயம் எதுவுமே கிடையாது இல்லையா? பட்டம் படாமல் இருக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த உலகத்தை சார்ந்தவங்களே நம்ம கிடையாது அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும், அவ்வளவுதான். ஸோ அதிகமாக என்ன ஆகிட போகுது? திட்டுவாங்க, அவ்வளோதானே. ஸோ இவருக்கு தான் அதிக திட்டு கிடச்சிருக்குது பிரம்ம பாபாவுக்கு. கிருஷ்ணர் திட்டு வாங்கினார்னு காட்டுறாங்க. கிருஷ்ணர் உண்மையில் திட்டெல்லாம் வாங்க முடியாது. கலியுகத்தில் தான் திட்டுற பழக்கமே. சத்தியுகத்தில் யாரும் திட்ட மாட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிற இந்த ரூபம் கல்பத்திற்கு பிறகு இதே நேரத்தில் தான் இதே ரூபம் கிடைக்கும் பிரம்மா பாபாவுக்கு. ஸோ இடையில் ஒருபோதும் இப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால் இந்த ரூபத்தில் தான் அவர் திட்டு வாங்குறார். ஸோ ஒவ்வொரு ஜென்மத்திலும் முகத்தோற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாடகமே அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்குது. 84 பிறவியில். ஸோ இதில் இன்னொரு விஷயமும் புரியுது. என்னென்னா ஜென்ரலாக சொல்லுவாங்களே, அதே குடும்பத்திலே பிறக்கிறது, அதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி இருந்தால் முகம் ஒரே மாதிரி வந்துடுமே. ஏன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் முகம் மாறுதுன்றார் பாபா. 84 பிறவிகளில் எந்த முகத்தோற்றமுடையவர்களாக பிறவி எடுத்தாங்களோ அதே முகத்தோற்றம் தான் ஒவ்வொரு கல்பத்திலையும் வரும். 84 பிறவிக்கு ஒவ்வொரு பிறவிக்கு என்னென்ன முகத்தோற்றமோ அதே தான் திரும்ப திரும்ப வரும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதே மம்மா பாபாவுடைய முகம் அப்படியே மாறி அடுத்த ஜென்மத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய முகமாக மாறிடும் இல்லை, அந்த முகத்தோற்றத்தோடு பிறப்பாங்க. ஸோ இப்போ தான் நம்முடைய புத்தி போட்டு திறக்குது. இது புது விஷயம். பாபாவும் புதியவர், பாபா சொல்கிற விஷயமும் புதுசு. ஸோ அதனால் இதை டக்குன்னு யாருக்கும் புரிஞ்சிடாது அவ்வளோ சீக்கிரம். அதிர்ஷ்டத்தில் இருந்தால் தான் ஏதோ கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முடியும். மற்றபடி பாபா சொல்கிறாரு, எவ்வளவுதான் மாயின் புயல் வந்தாலும் யார் அசையாமல் இருக்கிறாங்களோ அவங்கள தான் மகாவீரர்னு சொல்கிறார். ஸோ இப்போ அந்த நிலை ஏற்பட முடியாது, ஆனால் கண்டிப்பாக அந்த நிலை ஏற்படும். மகாவீரர்கள் எந்த புயலிலும் பயப்பட மாட்டாங்க. அந்த நிலை கடைசியில் தான் வரும். ஸோ அதனால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியர்கள் கிட்ட கேளுங்கன்னு பாடப்பட்டு இருக்குது. சோழ சுப்ரம் சொல்கிறார் பாருங்க, என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் திட்டுவாங்க அவ்வளோதானே அப்படிங்கிறார். இல்லை எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறார். ஸோ குழந்தைகளாகிய உங்களை சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக ஆக்கிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ முந்தைய கல்பம் மாதிரியே கண்டிப்பாக நரகத்தின் விநாசம் நடந்தே தீரும். ஏன்னா சத்தியுகத்தில் ஒரு தர்மம் தான் இருக்கும் அப்படின்னாலே மற்ற தர்மம் எல்லாம் அழிஞ்சு தானே ஆகணும். ஆனால் மனிதர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லா தர்மத்தோடு எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க.
அது சாத்தியம் கிடையாது. அதேமாரி ஒரே ஒரு தர்மம்தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அது கலியுகத்தில் சாத்தியம் கிடையாது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யம் ரெண்டுமே தனித்தனின்னு கூட யாருக்கும் தெரியலை இல்லையா? ராமராஜ்யத்தில் தான் ஒற்றுமை இருக்கும், ராவண ராஜ்யத்தில் வாய்ப்பே கிடையாது. இப்போ பாபா மேலே உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது தானே? அப்போ அவருடைய ஸ்ரீமத் படி தானே நடக்கணும். அவர் மேலே நம்பிக்கை இருந்தால் அவர் சொல்கிறத தானே கேட்கணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய நாடியையும் பாபா பார்க்குறார், அதன்படி தான் வழிகாட்டுறார். ஸோ ஒருவேளை பாபா ஒரு குழந்தைகிட்ட சொன்னாராம், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா போய் பண்ணிக்கோ இல்லையா? நிறைய நண்பர்கள் அவரோட குழந்தைக்கு சொன்னார் இல்லை, பிரம்மா பாபா அவருடைய மகன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்கும்போது, நீ கல்யாணம் பண்ணால் பண்ணிக்கோ. ஸோ உனக்கு நிறைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்களாம் கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லு. ஏன்னா நான் இங்கே பாபாவுடையவர் ஆகிட்டேன், எனக்கே அவர் தான் சாப்பாடு போடுவார். நீனும் பாபா குழந்தையானா உனக்கும் சாப்பாடு போடுவார். இல்லைனா கல்யாணம் பண்ணிங்கன்னா யார் பண்ண சொல்கிறாங்களோ அவங்களே பண்ணி வைக்க சொல்லு அப்படின்ட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் பாபா சொன்ன பிறகு யாரோ ஒரு சிலர் தான் பாபா குழந்தையாக ஆகிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய நாடியையும் பார்க்கப்படுது. பாபா இதுதான் நிலை, நாங்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் எங்களுடைய உறவினர்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணலன்னா வீட்டை விட்டு வெளில போன்றாங்க அப்படின்ட்டு பாபாட்ட கேட்குறாங்க, என்ன பண்ணுறது பாபான்ட்டு. பாபா சொல்கிறாரு, அட இதையுமா கேட்குறீங்க, தூய்மையாக இருக்கணும், ஒரு வேளை இருக்க முடியலன்னா போய் கல்யாணம் பண்ணிக்க போ இல்லையா? தைரியமாக இருக்கணும் சொல்லியாச்சு, மறுபடியும் என்ன துரத்துறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னா பாபா டைரெக்டாகவே மூஞ்சில் அடித்த மாதிரி இன்றைக்கி முரளியில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஸோ ஒருவேளை ஏற்கனவே நிச்சயதார்த்தம் நடந்துடுச்சு, அதுக்கப்புறம் தான் பாபா ஞானம் கிடச்சிருக்குது அப்படின்னா ஒத்துக்கொள்ள வைக்கணும், கவலை இல்லை இல்லை? மனைவிக்கிட்ட இது மாதிரி நான் தூய்மையாக தான் இருப்பேன், நீயும் தூய்மையாக இருப்பியா அப்படின்னு ஒத்துக்க வைங்க. ஸோ காப்பு கட்டும்போது இந்த கணவன் தான் உன்னுடைய குரு கடவுள் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் எழுதி வாங்குங்க, நான் உன்னுடைய குரு ஈஸ்வர்னு ஏற்றுக்கிறதானே, அப்போ எழுது, நான் உனக்கு கட்டளை இடுறேன், தூய்மையாக இருக்கணும், தைரியம் வேணும் இல்லையா? அப்போ எல்லாம் கேட்பாங்க, என்ன கல்யாணம் ஆகிடுச்சு, இன்னும் வயிற்றில் ஒரு புழு பூச்சி உருவாகலை, இதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. மிகப்பெரிய குறிக்கோள், மிகப்பெரிய பலன் இல்லையா? அந்த பலனை அடையணுன்னா தியாகமும் எல்லையற்றதாக தான் இருக்கணும். உலகில் மரியாதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பலனை அடைய முடியாது. ஸோ அந்த பலனை பற்றி புரிதல் இல்லாத பொழுது, நிச்சய புத்தி இல்லாத பொழுது தான் காமம்ன்ற நெருப்பு பிடிக்குது, இல்லைன்னா பிடிக்காது இல்லையா? காமம் இந்த காமம்ன்ற நெருப்பு என்னுடைய பலனை எரிச்சிடுதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தால் எவ்வளோ எச்சரிக்கையாக இருப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய பலன், லக்ஷ்மி நாராயணன் பதவி 21 ஜென்மத்துக்கு, அதை இழக்கலாமா? இந்த ஒரே ஒரு பிறவி தூய்மையாக இருக்கிறது என்ன பெரிய விஷயமா? லக்ஷ்மி நாராயணன் உலக ராஜ்யத்தை அடையிறதுக்கு இல்லை? இப்போவுமே பார்த்திங்கன்னா தலைவர்கள்லாம் திருமணம் ஆகாதவர்களாக அல்லது தூய்மையாக இருக்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க. இந்திரா காந்தியிலேருந்து மோடிஜி வரைக்கும் நிறைய பேர், ஜெயலலிதா, காமராஜர், நிறைய பேர் இருக்கிறாங்க கலியுகத்திலே. அப்படி இருக்கும்போது உலக ராஜ்யத்தை அடையணும்னா தூய்மையாக இருக்கிறது பெரிய விஷயமா? அதுவும் ஒரே ஒரு ஜென்மத்துக்கு தான் கேட்குறார். நான் உன்னுடைய கணவன், உனக்கு ஈஸ்வரன், அப்போ என்னுடைய கட்டளைப்படி நீ தூய்மையாக இருக்கணும்னு சொல்லுங்கள். பாபா யுக்தி சொல்கிறார், பாரதத்தில் இந்த விதி இருக்குது இல்லை, அதை பயன்படுத்திக்கோங்க. உன்னுடைய கணவன் ஈஸ்வரன் மனைவிக்கு சொல்கிறாங்கல்ல, அப்போ அந்த கணவனுடைய சொல்படி தானே நடக்கணும்.
ஸோ அதே மாதிரி கணவனுக்கு மனைவி கால் பிடிச்சி விடணும், ஏன்னா லக்ஷ்மி நாராயணனுடைய காலை பிடிச்சி விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த பழக்கம் எங்கேருந்து வந்தது? பக்தி மார்க்கத்துடைய சித்திரங்கள்ல இருந்து வருது. ஆனால் உண்மையிலே சத்தியுகத்தில் அந்த மாதிரிலாம் கணவனுக்கு கால் பிடிச்சி விட மாட்டாங்க. காரணம், அங்கே முதல்ல கால் வலிக்கவும் செய்யாது. நாராயணன் அங்கே என்ன களைப்படைஞ்சிட்றாரா லக்ஷ்மி கால் பிடிச்சி விடுறதுக்கு? அங்கே களைப்புன்ற விஷயமே இருக்காது. களைப்புங்கிறது துக்கத்தின் விஷயமாயிடுச்சு இல்லையா? அங்கே தான் துக்கமே இருக்காது. அதனால் அங்கே எப்படி துக்கம் வந்தது? சரீரத்துக்கு வலி வந்தது. ஸோ அதனால தான் பாபா அந்த லக்ஷ்மி நாராயணன் காலை பிடிச்சி விடக்கூடிய ஃபோட்டோ வச்சுருந்தார். பிறகு என்ன பண்ணாருன்னா இந்த லக்ஷ்மியின் சித்திரத்தை கட் பண்ணி எட்ட போட்டுட்டார். ஏன்னா காலை அமுக்கி விடுறது அவருக்கு பிடிக்கல. அப்போவே பக்தி மார்க்கத்திலே அதை பண்ணார். ஸோ இப்போ போதை ஏறுது இல்லையா, உண்மையிலே நானே நாராயணன் ஆக போகிறேன்ட்டு. ஸோ சின்ன வயசுல இருந்தே பாபாவுக்கு அந்த வைராக்கியம் இருந்தது. அதனால தான் அதிக பக்தி செஞ்சார். ஸோ அதனால் பாபா நிறைய யுக்திகளை சொல்கிறார் இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய சமஸ்காரம் பக்தி மார்க்கத்திலே நமக்கு இருக்கும். ஸோ அது இங்கே அப்படியே வெளிப்படுது. நாம் ஒரு தந்தையுடைய குழந்தைங்க அப்படின்னா சகோதர சகோதரி ஆகிட்டும் தானே. அதானே கேட்குறோம் கிறிஸ்தவர்கள்கிட்ட. ஆதாம் தான் முதல்ல பிறந்தாருன்னா அப்போ அவருடைய குழந்தைங்க சகோதர சகோதரி தானே, எப்படி காமத்தில் ஈடுபட முடியும் அப்படின்னு கேட்குறோமே. இப்போ அதை நாம் கேட்கணும். ஏன்னா அந்த ஆதாமுடைய குழந்தை நாம தான். உண்மையிலே பிரம்ம பாபா தான் அந்த ஆதாம். ஸோ தாத்தா கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையிறோம். குடும்பத்துக்கு கலங்கத்தை ஏற்படுத்துகிற குழந்தைக்கு ஆஸ்தி கொடுப்பாங்க. சொந்த தங்கச்சியோட அண்ணனோட காமத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பாங்க. அப்போ பாபாவுடைய குழந்தைங்க சகோதரன் சகோதரிகள் தானே. ஒழுக்கமான குழந்தைங்களுக்கு தானே ஆஸ்தி கிடைக்கும். பாபாவை நம்மளை தூய்மையை ஆக்கிறதுக்காக தான் இந்த தூய்மையற்ற உலகத்தில் கூப்பிடுறோம். பதித்த பாவனா அப்படின்ட்டு. ஸோ தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கிற அனைத்து சீதைகளின் ராமன் ஒருவனே. அவரை தான் கூப்பிடுறாங்க. பாபாவை சத்தியமானவர், சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவர் தான் முழு உலகத்துடைய முதல் இடை கடைசியின் சத்தியமான ஞானத்தை உங்களுக்கு சொல்கிறார். ஸோ உங்களுடைய ஆத்மாவும் இப்போ பாபாவை மாதிரி ஞான கடலாகிட்டு இருக்குது. அதாவது ஞானத்தினால நிரம்பிட்டு இருக்குது. இனிமையான குழந்தைங்க, தைரியம் வைக்கணும். நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும் அப்படின்னு தைரியம் இருக்கணும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற படைப்புகளை சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கிறார் இல்லையா? நாம் தான் எல்லையற்ற படைப்புகள், பாபாவுடைய எல்லையற்ற படைப்புகள். ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் பாபாவுடைய குழந்தைங்க தான். சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆக்குறாருன்னா அதற்கான முயற்சி நாம் பண்ணணும்ல. ஸ்கூலில் வாத்தியார் என்ன தான் நல்லா நடத்தினாலும் குழந்தை படித்தா தானே ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி பாபா நம்மளை முயற்சி செய்ய வச்சாலும் முயற்சி நாம் தான் பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணி முழு ஆஸ்தியை அடையணும். அதுக்கு பாபா கிட்ட முழுசாக பலியாகணும். அப்படின்னு அர்த்தம், எனக்குன்னு தனி வழியே கிடையாது. பாபா என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்யணும். நீங்கள் அவரை உங்களுடைய வாரிசாக ஆக்குனீங்க அப்படின்னா அவர் உங்களை 21 பிறவிக்கு உங்களுக்கு ஆஸ்தியை கொடுப்பார். இந்த ஒரு பிறவி அவர் உங்களுடைய வாரிசாக்குனீங்கன்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்காகவே வாழறது இல்லையா? இப்போ குழந்தைக்காகவே தான் அப்பா அம்மா வாழ்வாங்க. அந்த மாதிரி பாபாவை குழந்தையாக்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்காகவே வாழறீங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்கிறீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் அவருக்கு நாம் ஒன்றும் பண்ணிட போகிறது கிடையாது. அப்போ தான் 21 பிறவிக்கான ஆஸ்தியை அவர் கொடுக்கிறார். தந்தை குழந்தைங்களுக்கு பலியாகிறார்.
ஸோ நீங்கள் இந்த ஒரு ஜென்மம் பாபாவுக்கு பலியாகிறதன் மூலமாக பாபா உங்களுக்கு 21 பிறவிக்கு பலியாகிறார். ஸோ அதனால தான் 21 ஜென்மத்திற்கு உங்களை அப்படி பார்த்துக்கிறார், துக்கமே இல்லாமல். பாபா இந்த உடல், மனம், பொருள் அனைத்தும் உங்களுடையது அப்படின்னு குழந்தைங்க சொல்லி பலியாகிறாங்க. எதுவுமே இது கிடையாது, பாபாவுடைய வழிபடி தான் நடப்பேன்னு அர்த்தம். அதுதான் பலியாகிறது. அந்த பொருளை பாபாவுடைய வழிபடி தான் பயன்படுத்துவேன், இந்த மனதை பாபா சொல்கிற மாதிரி எண்ணங்களை உருவாக்கத்தான் பயன்படுத்துவேன், இந்த உடலை பாபாவுடைய சேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன். அதுக்கு பேர் தான் பாபா கிட்ட பலியாகிறது. நீங்கள் தந்தையாகவும் இருக்கிறீங்க, எங்களுக்கு குழந்தையாகவும் இருக்கிறீங்க பாபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பக்தர்களுக்கு அது தெரியாது. அவங்க தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு மட்டும்தான் பாடுறாங்க. ஸோ ஒருவருடைய மகிமை எவ்வளோ பெரியதாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பவர் அப்படின்னு அவரைத்தான் சொல்கிறோம். சத்தியுகத்தில் பஞ்ச தத்துவம் கூட உங்களுக்கு சுகத்தை மட்டும்தான் கொடுக்கும், துக்கமே கொடுக்காது. ஆனால் கலியுகத்தில் பஞ்ச தத்துவமும் தமோ பிரதானமாக இருக்கிறதுனால துக்கம்தான் கொடுக்குது. ஆனால் அங்கே சுகம்தான் இருக்கும். இப்படித்தான் நாடகமே உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சண்டை தான் இப்போவும் நடக்க போகுது. அதே மாதிரி தடை வர்றது எல்லாமே. இப்போ சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க எப்போவுமே மகிழ்ச்சியில் இருக்கணும். இல்லை, நமக்காக சொர்க்கமே உருவாகுதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகவே பாபா உங்களை தத்தெடுக்கிறார், சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக. அதுக்கு போகிறதுக்காக உங்களை தயார்படுத்தவும் செய்கிறார், அலங்காரம் பண்ணுறார் ஞானத்தினால. ஸோ அந்த படிப்பும் சொல்லி கொடுக்குறார். ஸோ இதெல்லாம் நினச்சி குழந்தைங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கடவுளே என்னை தத்தெடுத்திருக்கிறார், அதை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க. இங்கே நம்மளை தத்தெடுத்திருக்கிறார் குழந்தையாகவே. நல்லது. அற்புதமான முரளிக்கு அடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, எப்போவுமே பாபாவுக்கு சமமாக ஆகணுங்கிற தைரியம் வைக்கணும். ஸோ பாபாவுக்கு முழுசாக பலியாகணும். எந்த விஷயத்தை கண்டும் பயப்படக்கூடாது. கண்டிப்பாக தூய்மையாகணும். எவ்வளோ தடை வந்தாலும் தூய்மையாக தான் இருப்புன்றதில் உறுதியாக இருக்கணும். வரதானம், பிரச்சனைகளை உயரும் கலைக்கான சாதனமாக அனுபவம் செஞ்சு சதா திருப்தியாக இருக்கக்கூடிய சக்திசாலி ஆகுங்கள். சக்திசாலியாக இருக்கிற ஆத்மாக்கள் பிரச்சனைகளை எப்படி கடந்து போவாங்க தெரியுமா? ஒரு நேரான பாதையை, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் இல்லைன்னா எப்படி ஒரு அசால்ட்டாக கடந்து போவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை அசால்ட்டாக கடந்து போவாங்களாம். அந்த பிரச்சனை இருந்தால் அந்த மனம் டிப்ரெஷனாக எதுவுமே இருக்காதான். ஒன்றுமே இல்லைன்னா ஒரு நாள் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குமோ அவங்களுக்கு. அவங்க தான் சக்திசாலியான ஆத்மாக்கள். அப்போ நம்முடைய லட்சியம் பாருங்கள் எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ ஏன்னா பிரச்சனைகளை அவங்கள பொறுத்த வரைக்கும் உயரும் கலைக்கான சாதனங்கள். ஸோ அதனால் எந்த பிரச்சனையை கண்டும் பயப்பட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அது புதுசாகவே அனுபவமாகாது. ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை தானே இது, ஏன்னா நடந்ததே தானே நடக்குது. அப்படி ஏற்கனவே அறிமுகமான ஒன்றாக தான் அனுபவமாகுமா எல்லா பிரச்சனையும். அதனால் ஆச்சரியப்பட மாட்டாங்க, பதற்றப்பட மாட்டாங்க, சதா திருப்தியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுடைய வாயிலிருந்து ஒருபோதும் காரணம்ன்ற வார்த்தையே வெளிப்படாது. ஸோ இது இப்படி ஆச்சு, அதனால் நான் இப்படி ஆனேன் அப்படின்றதே வெளிப்படாது. அந்த நேரமே காரணத்தை நிவாரணமாக மாற்றிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் சக்திசாலியான ஆத்மாக்கள். அப்படி சக்திசாலியான ஆத்மா ஆகிறது தானே நம்மளுடைய ஆசை. அதனால் பிரச்சனைகளை கண்டு
பயப்படக்கூடாது. ஏன்னா சக்திசாலியாக்க வந்திருக்குது, முன்னேற்றுறதுக்கு வந்திருக்குது, அனுபவசாலி ஆக்கிறதுக்கு வந்திருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு சந்தோஷம்தான் படணும் இல்லையா? விளையாடும்போது ஒவ்வொரு சேலஞ்சும் விளையாடுறவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷம்தான் அனுபவமாகணும். ஸ்லோகன்: சுயஸ்திதியில் நிலைச்சிருந்து சர்வ பரிஸ்திதிகளையும் கடந்து செல்வது தான் உயர்ந்த தன்மை இல்லையா? பரிஸ்திதினா பிரச்சனைகள். எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக கடந்து போகிற வழி என்னது? தன்னுடைய சுயஸ்திதியிலே, அதாவது அமைதியான உள்ளுணர்விலே நிலைச்சிருக்கிறது. சுற்றி என்ன நடந்தாலும் அமைதியை இழக்கிற அளவுக்கு ஒன்றும் அது ஒர்த்து கிடையாது இல்லையா? ஸோ அப்போ பாபாவுடைய இதயத்திலேயே இருக்க வேண்டியது தான், அதை விட்டு கீழே வரக்கூடாது. அப்படி இருந்துட்டிங்கன்னா வரதானத்தில் சொன்ன மாதிரி சக்திசாலியான ஆத்மாவாக இருப்பீங்க. அதுதான் உயர்ந்த தன்மைன்றார். சுயஸ்திதியை விட்டு இறங்காமல் பிரச்சனைகளை கடந்து போகணும். சுயஸ்திதியில் இருந்தால் தான் பிரச்சனைகளை அசால்ட்டாக கடந்து போக முடியும். அவ்யக்த இஷாரா: நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவராக கவலையற்றவராக இருங்கள். ஸோ டாக்டர் முதல்ல நோயாளிக்கு நம்பிக்கை கொடுப்பார் இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாயிடும் அப்படின்வார். அப்போ நோயாளிக்கு முதல்ல நம்பிக்கை ஏற்படுது. ஏன்னா நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டியது தான் டாக்டருடைய முதல் கடமை. இந்த டாக்டர் ரொம்ப நல்லவர், திறமைசாலி, இங்கே எனக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் கிடைச்சிடும். அந்த நம்பிக்கையை பாதி நோயை குணப்படுத்திடும். ஸோ எப்போ டாக்டர் நம்பிக்கையை கொடுத்தா, ஒருவேளை டாக்டர் என்ன தான் திறமைசாலியாக இருந்து எவ்வளோ தான் சிறந்த மருந்து கொடுத்தாலும் அந்த டாக்டர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த மருந்து பயனளிக்காது. அந்த டாக்டர் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கல அப்படின்னா நிறைய பேர் அதுவே கம்ப்ளைண்டாக சொல்லுவாங்க, எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு மருந்து எழுதி கொடுக்குறாரு அப்படின்வாங்க. அப்போ அந்த மருந்து பயனளிக்காது. அந்த மாதிரி ஆன்மீக மருத்துவத்தில் கூட சக்திசாலியான மனநிலை இருக்கணும். ஸோ அது எப்போ சாத்தியம்? அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கும்போது தான் சாத்தியம். எல்லோருக்கும் நம்பிக்கை ஏற்படணும். இங்கே வந்துட்டால் கண்டிப்பாக ஏதாவது பிராப்தி கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை மற்றவங்களுக்கு ஏற்படணும். அந்த மாதிரி உங்கள் மனநிலை சக்திசாலியாக இருக்கணும். இல்லை உங்ககிட்ட வந்துட்டாலே அவங்களுக்கு எல்லா சக்தியும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஏற்படணும். அந்த மாதிரி உங்கள் மனநிலை சக்திசாலியாக இருக்கணும். ஏன்னா நம்ம உண்மையிலே எல்லோருக்கும் ஆன்மீக மருத்துவர் இல்லையா? ஓம் சாந்தி.